உத்தமர்கள் மாதிரியும் இவர்கள் தலைவர்கள் எல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் இவங்க பேர்ல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வராத மாதிரியும் திருசாவோட இணைத்து பேசுறது கூச்சமே இல்லையா? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா தங்கச்சியோட நீங்க பிறக்கல? உங்களுக்கு உடம்பு கூசல? ஒருத்தர் பத்தி எந்த ஒரு உண்மையும் தெரியாம இப்படி போற போக்குல அள்ளி போடுறதுக்கு வேற தொழிலுக்கு பண்ணிட்டு போயிடலாமே நீங்க. இதுக்கெல்லாம் வெக்க பண்ணும். நீங்க கேவலமா நான் சொல்றேன், நீங்க வெக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்கள். உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாட்சின்றதே கிடையாதா? கேட்டா பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெரியாரிசம் சொல்லி பேசுறீங்களே, நீங்க அடுத்த பெண்களை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா? உங்க வீட்டு பொண்ணுங்கன்னா ஒஸ்தி, மத்தவங்க யாருன்னா நீங்க அசிங்க அசிங்கமா பேசுவீங்க. நாங்க திரும்பி கேள்வி கேட்டா வந்து பேசிட்டாங்க பேசிட்டாங்க பேசிட்டாங்கன்னு நீங்க கதறுவீங்க. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு நடிகை மேல குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. நடிகை என்பதை தாண்டி ஒரு பெண் மேல நீங்க வந்து ஒரு ஒரு அவதூறை தூக்கி அள்ளி வீசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசாதான்னு கேக்குறேன் நானு. அதுவும் ஒரு மைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பல லட்சம் பேர் பாக்குறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்க கூடாதுதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க நீங்க துப்புல வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அதுக்கு விளக்கம் தனி மனிதனா எனக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற ஒரு தார்மீக கோவத்தின் அடிப்படையில் அந்த விளக்கமே நான் கொடுக்குறேன். அவங்க நீண்ட கால நண்பர்கள், இன்னொரு நண்பரோட கல்யாணத்துக்கு போறாங்க. உங்களுக்கு எங்க எரியுது? அவர் தனி விமானத்துல போறாரு, அவர் பங்களா கட்டுறாரு, கார்ல போறாரு, எதுல ஒண்ணா போறாரு. உங்களுக்கு எங்கடா எரியுது? சொந்த பணத்துல தானே பண்றாரு, அவர் பணத்துல தானே எல்லாமே செய்யறாரு. என்னவோ இவர் வந்து பனையூர்ல இருக்காரு, உதவி பண்ணிட்டாரு, மக்கள் அவங்க வெள்ளத்துல அழுகுறாங்கன்னு. அரசாங்கம் அதிகாரம் உங்க கையில இருக்கு, நீங்க பண்ணாம வேற யார் பண்ணணும்? ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள் யார? தளபதியவா? அது 26ல தளபதி தேர்ந்தெடுக்க போறாங்க, அது வேற. இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கு நீங்க தானே. நீங்க என்ன பண்ணீங்க? மழை வெள்ளத்துல பாதிக்கப்படுற குடும்பத்துக்கும் மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல உங்க யூடியூப் தளத்துல வந்து நீங்க இந்த அதிகாரத்தை எதிர்த்து நீங்க பேசியிருப்பீங்களா? இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல வந்து தவறிட்டாங்க, அரசு இதை செய்ய மறந்துட்டாங்க, நீங்க ஒரு நாள் பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? எந்த தைரியமும் துப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் சொல்லி விவாத மேடைகள்ல உட்காந்து ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு பத்திரிகையாளரா நான் திமுக ஆதரவாளராக தான் வந்து பேசணும்னு சொல்றதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா திமுகவோட பிரச்சார மேடைகள்ல போய் நின்றுகிட்டு கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்பிக்கிட்டு மக்கள் முன்னாடி வெக்கமா இல்லையா உங்களுக்கு? போட்டு பொழக்கிறாங்களே பசங்க, இன்னமும் சொர்ணன்றது இல்ல. சும்மா ஒரு விவாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிட கூடாது. அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஐயா கலைஞர் மேலேயும், அம்மையார் ஜெயலலிதா மேலேயும், ஐயா எம்ஜிஆர் மேலேயும், பல தலைவர்கள் மேல பர்சனலா பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போய் நோண்டக்கூடாது. அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் யார், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள், தமிழக மக்களுக்கு எதிராக நின்னாங்களா, ஆதரவாக நின்னாங்களா, நம் தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அரசியல் நிலைப்பாடு தான் நம்ம எடுத்து பேசணும். எதுக்கு எடுத்தாலும் பர்சனல் அட்டாக் பண்றது, குடும்பத்தை பிடிச்சி நோண்டுறது. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறது ரொம்ப கேவலமான வேலையை இந்த இணைய ஊப்பிகள் பண்ணி இருக்கிறானுங்க. ஒரு ஹேஷ்டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணி வடக்கு ஊடகங்கள் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்கானுங்க.